படம் நடிக்க வந்த பின்னும் எஜுகேஷன் எசென்சியல் என சைக்காலஜி பட்டம் பெற்ற படிப்பழகி. கிளாமருக்கு நோ சொல்லி ஆக்டிங் ஸ்கோப் உள்ள கேரக்டர்களுக்கு மட்டும் எஸ் சொன்ன ஆகச்சிறந்த நடிப்பழகி. சாமி எடுத்த மிருகத்தில் திமிரி திரியும் முன்பாதி கூனி குறுகும் பின்பாதி என ஆதியின் ஆரம்ப நடிப்பை ஆடியன்ஸ் உச்சி முகர்ந்த உச்சம். தடைகளை தாண்டி ஜெயிக்க முனைந்த போது அடிபட்ட காயங்கள் ஆரிய தளம்புகளை உனக்கு வெற்றியின் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தந்த மச்சம். பார்க்கும் ஐஸை எல்லாம் குளிர வைக்கும் குல்பி ஐஸ். நீ பேசினால் 90s கிட்ஸ் மட்டுமல்ல 2K கிட்ஸுக்கும் மனசுல பறக்குது பட்டர்ஃப்ளை வைப்ஸ். கண்டிப்பா மேம், கண்டிப்பா 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 பாப்பாங்க. பிராமிஸ் மேமோட யூடியூப் சேனல்னா vlog-ஆ? ஆமா. கெஸ் பண்ணுங்க கரெக்ட்டா. தலைக்கு மேல. அந்த கல்யாண போட்டோ கீழ இவங்க, அதாவது அன்றே கணித்தார் மாதிரி நிறைய பேர் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் இன் ஐ நோ டேய் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வெல்கம் பேக். இது ஹெல்தி க்ராசர் பெருங்காயம் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ். பவர்ட் பை தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். ஸோ சார், யார் நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு வந்தாலும் யார் இங்கே வந்தாலும் ஒரு வித்தியாசமான ஒரு வெல்கம் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து ஒரு கவி வணக்கம், அதாவது ஒரு கவிதையில் வில் பி வெல்கமிங் யூ. ஸோ அதுக்கு நம்மளோட அரசகவி, இந்த ஆஃபீஸினுடைய அரசகவி நம்மளோட சிஇஓ பாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. அவரை இன்வைட் பண்ணிடலாம் ப்ளீஸ். லைலா மேம்க்கும் தமிழ் நைட் அட்டகால தமிழ் பேசுறாங்க. நம்மளுக்கு சரியா அப்படியா? ஓகே, தமிழ் அவ்வளவு புரியும். யாருக்கு? அறிவழி சார்ல. சூப்பர். ஓகே. அப்பா அறிமுகப்படுத்த, பெரியப்பா ஆதரவளிக்க, ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் வழி கோடம்பாக்கத்துக்கு போட்டாய் அப்ளிகேஷன். புதினம் எனும் உன் முதல் திரை முயற்சிக்கே கோல்டு மெடல் மாட்டி தமிழக அரசு தந்தது அப்ரிசியேஷன். பட்ஜெட்டுக்குள் சிக்கி மூச்சு திணறிய தமிழ் சினிமாவுக்கு பிரம்மாண்டங்களின் வாசலை திறந்துவிட்ட சங்கர் எனும் சக்சஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டிங்ஷன் வாங்கிய சிஷ்யன். குரு தட்சணையாய் கமர்ஷியலாகவும் கிரிட்டிக்கலாகவும் ஆகப்பெரும் பெருமையை எஸ் பிக்சர்ஸ்க்கு பெற்று தந்தது நீ நீர்வழி ஈரமாய் எழுதிய ஹாரர் த்ரில்லர் ஃபிக்ஷன். பேனாமையும் காகிதமும் மட்டும் முத்தமிட்டு புணர வந்து விழும் பிள்ளை அல்ல ஸ்கிரீன் பிளே. அது மூலக்கதையின் வேர் போகும் இடமெல்லாம் தேடி தெரிந்து அந்த பாதையில் பார்த்ததையெல்லாம் கோர்த்து வழிகொண்டு வழிகண்டு ஒளி கொண்டு கல் செதுக்கி சிற்பம் செய்யும் கலை. நீ அப்படி எப்போதும் எனக்கெடும் கலைஞன். பெயரில் மட்டுமல்ல திரையின் கலையிலும் நீ அறிவு மிளிரும் அழகன். தெரிகிறது உன் எழுத்தின் நேர்த்தி, உழைப்பின் அடர்த்தி, ஈரம் படம் தொட்டு சப்தம் ட்ரெய்லர் வரை. கான்டெம்பரரி பீரியடில் மட்டுமல்ல காலம் தாண்டியும் உன் தங்க படைப்புகளை கொண்டாடி மகிழும் வெள்ளித்திரை. வரும் வெள்ளிக்கிழமை சப்தம் வெளியாகும் திரையரங்கெல்லாம் கேட்கும் ரசிகர்களின் கைதட்டு சப்தம். இனி உன் வாழ்வில் வெற்றி மட்டும்தான் தோல்விகளாகும் நிசப்தம். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பாராட்டுகள் இருக்குது. ரொம்ப உண்மையாகவும் அதே நேரத்தில் வந்து ஒரு யூனிக்காக இருந்துச்சு, மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு, யூனிக்காக இருந்துச்சு. அது ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ தூரம் என்னோடய வீடியோஸ் இன்டர்வியூஸ் கரெக்டாக வந்து ஒரு ரிசர்ச் எடுத்து பண்ணியிருக்கீங்க. ஏன்னா இந்த ஷோவே வந்து எல்லாருமே வந்து ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் எடுத்து பண்ணியிருக்கீங்க ஒரு பாயிண்டில். அதாவது ஒரு கெஸ்ட் வந்தோம் நம்ம சும்மா பேசணும் அப்படின்ட்டு இல்லாமல் ஈச் அண்ட் எவ்ரி திங் அந்த இன்புட் போட்டிருக்கீங்க. ஆதிசாக இருக்கட்டும், லைலா மேமாக இருக்கட்டும், என்னோடது. அதுவும் நீங்கள் எப்படி கரெக்டாக அந்த பெரியப்பா எப்படி எங்களை என்ன பிளெஸிங் பண்ணி அனுப்பினார், எப்படி சப்போர்ட்டிவாக வந்தது வரைக்கும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னது பெரிய விஷயம். நீ எழுதியிருந்தா அப்படி பண்ணிருப்ப. அவர் எல்லாருக்கும் ஈக்குவலா தான் அதை பேசிட்டோம். அதுக்கப்புறம் நான் கடைசியா சின்னதா பேசுறேன். மஹமூத் எனும் மாபெரும் நகைச்சுவை நடிகர் சினிமாவுக்கு புன்னகை பரிசாய் தந்த அல்டிக்யூட்டி பார்பி டால். முடி முதல் அடிவரை பார்ப்போரெல்லாம் பார்த்த விழி பார்த்தபடி வியந்து ரசிக்கும் மல்டி பியூட்டி மாடர்ன் மால். குழிவிலும் கண்ணம், குறுகுறு கண்கள், கூரான மூக்கு, குழந்தை தமிழ் டாக்கு, மல்லிப்பூ மனம், மலைத்துளி குணம், கால் முளைத்த கேக்கு, குட்டி பூனை வாக்கு. டக்குன்னு கவிஞர் போயிட்டா. நான் சொன்னல. அதிகாலை இதம் தரும் வெயிலா, மலை வரும் மாலையின் மயிலா, அசையும் கொலுசென பேசிடும் குயிலா, தென்றலின் தேகம் கொண்டு ஒயிலா, வந்த தேவத பேருதான் லைலா.
இல்ல செல்லம் ராசி ஜாய் ஜாய். கள்ளழகர் மூலம் கோடம்பாக்கம் வந்த வெள்ளழகி, சிப்பி இதழ் திறந்து சிரிக்கும் முத்து பல்லழகி, படம் நடிக்க வந்த பின்னும் எஜுகேஷன் எசென்சியல் என சைக்காலஜி பட்டம் பெற்ற படிப்பழகி, கிளாமருக்கு நோ சொல்லி ஆக்டிங் ஸ்கோப் உள்ள கேரக்டர்களுக்கு மட்டும் எஸ் சொன்ன ஆகச்சிறந்த நடிப்பழகி, புகழ்பெற்ற நடிகைகளில் நீ மட்டும்தான் இருக்கிறாய், ப்ரொஃபஷன் வேறு பர்சனல் வேறு என கோடு போட்டு வாழ்வை கொண்டாடும் ஒன்லி ஒன்னா. அதனால்தான் எப்போது பார்த்தாலும் யாரோடு நடித்தாலும் லைஃபை கொண்டாடி மகிழ்கிறாய், செம்ம ஜாலி பண்ணா. என்னங்க உண்மையிலே போய்கிட்டே இருக்கு. எனக்கு தெரியாது அண்ணனை பத்தி. நீங்க அடுத்தது கையில கஜினி மாதிரி இப்ப கையில ஃபுல்லா எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாரு. வரல கிரல நகத்துல கூட நகத்துல ஒண்ணு வச்சிருக்கேன். ஆரம்பிங்க நீங்க. கை கம்மி இருக்கு. நந்தா கல்யாணி, உள்ளம் கேட்குமே பூஜா, பிதாமகன் மஞ்சு, உன்னை நினைத்து நிர்மலா என நீ ஆக்டிங்கில் வெரைட்டி காட்டிய ஒவ்வொரு கேரக்டரும் யூனிக். ஆண்டுகள் தான் தாண்டி போயிருக்கிறது. பரமசிவனில் பார்த்தது போல அப்படியே தான் இருக்குது உன் அழகு பிசிக்ஸ். நீ பார்க்கும் ஐஸை எல்லாம் குளிர வைக்கும் குல்ஃபி ஐஸ். நீ பார்க்கும் ஐஸை எல்லாம் குளிர வைக்கும் குல்ஃபி ஐஸ். நீ பேசினால் 90s கிட்ஸ் மட்டுமல்ல 2K கிட்ஸுக்கும் மனசுல பறக்குது பட்டர்ஃப்ளை வைப்ஸ். இருக்கு நீ படம் நடிக்காமல் பாம்பே போனதால் உன் பாதம் படாமல் கோலிவுட் வறண்டு கிடந்தது பாலைவனமாய். வெங்கட் பிரபுவுக்கு மிக்க நன்றி. நல்ல வேளை மீண்டும் கோட் வழி உன்னை கூட்டி வந்தார் கொட்டும் மலையாய். சப்தம் இன்னும் சத்தமாய் உன் வருகையை சொல்லும். கமர்ஷியலாகவும் கலையாகவும் சப்தம் கண்டிப்பாய் வெல்லும். எப்பன்னு ஒய்ஃப் ஒரு 2 லைன் எழுதி கொடுத்துருக்கீங்க என்னைக்காவது? வாங்கி சீரியஸா தான் கேட்கறேன். நியாயமான கேள்வி. இது வரைக்கும் சும்மா சொல்லிருக்கீங்களா? வாங்கி தர மல்லி நீ தான் வில்லி இது மாதிரி சொல்லிருக்காங்க. ஏதாவது பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு புத்தகமே போட்டிருக்கீங்க. ஓஹோ அப்ப சூப்பருங்க. யோசிச்சுப்பாங்க சமைக்காம என்னங்க புக்கு தாங்க படிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் 2 தோசை சுடுறி முதல்ல படிச்சுட்டு வரேங்க. எழுத்து, இயக்கம், தயாரிப்பு என டோலிவுட்டில் கொடிகட்டி பறந்த ரவிராஜா கோலிவுட்டுக்கு கொடையளித்த சினிராஜா இவர். உருவத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் உயர்ந்து நிற்கும் டாலஸ்ட் டவர். சாமி எடுத்த மிருகத்தில் திமிரி திரியும் முன்பாதி, கூனி குறுகும் பின்பாதி என ஆதியின் ஆரம்ப நடிப்பே ஆடியன்ஸ் உச்சி முகர்ந்த உச்சம். தடைகளை தாண்டி ஜெயிக்க முனைந்த போது அடிபட்ட காயங்கள் ஆரிய தளம்புகளை உனக்கு வெற்றியின் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தந்த மச்சம். நீ மரகத நாணயம் வழி உன் வாழ்வில் கண்டெடுத்த மாங்கல்ய நாணயம் அன்பு சூழ் அழகி நிற்கி. நீ மரகத நாணயம் வழி உன் வாழ்வில் கண்டெடுத்த மாங்கல்ய நாணயம் அன்பு சூழ் அழகி நிற்கி. உன் கனவை தன் கண்களில் காணுகிறாள், கண்ணாலா உன்னை இமை மூடி பேணுகிறாள், ஆட்சேபம் ஏதுமில்லை ஆதி நீ ரொம்ப லக்கி. உன் கனவை தன் கண்களில் காணுகிறாள், கண்ணாலா உன்னை இமை மூடி பேணுகிறாள், ஆட்சேபம் ஏதுமில்லை ஆதி நீ ரொம்ப லக்கி. ஏசிபி வாசுதேவன், வரிப்புலி, சின்னா, செங்குட்டுவன் என ஏற்று நடிக்கும் எல்லா கதாபாத்திரத்திலும் நீ தங்க பங்களிப்பை தருகிற பிளாட்டினம். கேரியரில் மேலிருந்து கீழ் சென்றாலும் கீழிருந்து மேல் சென்றாலும் இரண்டையும் சமமாய் திருவிழா போல கொண்டாடும் ராட்டினம். யுவதிகளின் ராத்திரி கனவுகளில் வலம் வரும் ரகசிய சிநேகிதனை. பார்க்கும் பெண்ணை எல்லாம் ஈர்க்கும் அதிசய காதலனை. கொஞ்சமும் மிகையின்றி சொல்கிறேன், நீ நங்கையர் தங்கையர் ஆக விரும்பாத பேரழகன். கல்ராணி மட்டுமல்ல எல்லா ராணிகளும் ரசிக்கும் ஓரழகன். நீண்ட நாள் கழித்து நீ திரையில் எழுப்ப போகும் இந்த சப்தத்தின் சக்சஸ் சப்தம் விண்ணை முட்டட்டும், கோடிகள் கலெக்ஷனாய் கவுண்டரில் கொட்டட்டும். சிவாஜி கசம் எழுதவும் போயிடு. சிவாஜி யாருன்னு நீங்க சொல்லிட்டு இருக்காரு ரொம்ப வருஷமா. எங்களை பத்தி பேசுனதுக்காக இல்ல, நீங்க எழுதின அந்த எழுத்து இருக்குல்ல அதுக்குதான் இந்த கைத்தட்டலாம். சூப்பரா எழுதிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதாவது வாஸ்து நிஜத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு கவிதை எழுதுறது கஷ்டம். நீங்க நினைச்சது எழுதுறது வேற, அவர் வாழ்க்கையில் நடந்தது எங்க வாழ்க்கையில் நடந்தது வந்து சினிமா பேர் எடுத்து கேரக்டர் பேர் எடுத்து ஒரு கவிதையை எழுதுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். தேங்க்யூ. எழுதுறதுப்ப நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணிருக்கீங்களா அருண்? இல்ல அப்படி பண்ணிருந்தா அப்படி வந்திருக்காது.
அவன் பண்ண ஒரே ஹெல்ப் அவர் எழுதுறப்ப அந்த பக்கம் போக மாட்டான். அது வந்து நான் எழுத பாருங்க இப்போ என்ன பண்ணுவேன் போய் நடுவில் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏதாவது ஒன்று டக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒன்று. அழகிய லைலா நீ வரும் வருதா புயலா வருதா புயலாவா போதும். அதாவது இதுலயே நீ ரொம்ப உச்சகட்டத்தை தொட்டுட்ட, அதனால அவரு சப்தம் டீமே ஒரு சகாப் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் கொடுத்தா அவரே போதும். சப்தம் நீங்க 3 பேர் சகாப்தம் அப்படி எடுக்க வந்தேன் சார். கொஞ்சம் டைம் வேற படம் இல்ல, நம்ம இந்த படத்தை சகாப்தம் படம் இருக்கு, பிசாஸ் படம் இருக்குல்ல. சரி ஓகே போயிடலாம். ஓகே சூப்பர். ஸோ ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கோம். நம்ம இங்கேருந்து அப்படியே போய் நம்மளோட டீம் அங்கே மீட் பண்ணிட்டு க்ளோசிங் அந்த பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். ப்ளீஸ். அந்த 2 பேரும் மிஸ் பண்ணிட்டேன். விவேகா சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ். அடுத்து என்னோட டெக்னீஷியன்ஸ் சொல்ல போனால் ஸ்டென் மாஸ்டர் ஷாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்டென் மாஸ்டர் ஒரு பேய் படத்துக்கு வந்து ஒரு ஃபைட் அப்படின்றது வந்து ஒரு கிளைமேக்ஸ் ஒரு சீக்வன்ஸ் இருந்தாலும் சில த்ரில்லிங் மூமெண்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வந்து சூப்பராக ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காரு விவேகா. என்னோடய ஃபஸ்ட் படத்தில் வந்து லாஸ்ட் எல்லா படங்களும் சரி கண்டினியூஸாக இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாமே வந்து விவேகா சார் வந்து பண்ணியிருக்காரு ஒரு பாயிண்டில். ஸோ என்னென்னா ஒரு டைரக்டர் ஆஸ் வெல் அஸ் ஒரு நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் ட்ராவல் ஆகணும். அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் எங்களால் ட்ராவல் பண்ண முடியுது. சூப்பரான ஒரு சாங்ஸ் வந்து இந்த படத்துலையும் வந்து கொடுத்துருக்காரு. அது பாட்டி சாங் அப்படின்றது அவரோட அனுபவம் வந்து அதில் ஈஸியாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு கிராமத்து பாட்டி வந்து எப்படி வந்து ஒரு பேய் கதை சொல்லும்போது என்னென்ன விஷயங்களை சொல்லுவாங்க அப்படின்றது ரொம்ப வந்து அனுபவபூர்வமாக சொல்லியிருப்பாங்க ஒரு பாயிண்டில். அப்போது திருப்பியும் நான் வந்து அந்த பாயிண்ட் வந்து சொல்லும்போது இப்போ ட்ரெய்லர் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெய்லர் வந்து ஏதோ ஒரு விஷயம் படத்துக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுதுன்னு ஒன்று பாயிண்ட் யோசிக்கும் போது அப்போ லாஸ்ட்டில் அந்த ஒரு டைலாக் வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிது. அதாவது வாழ்கிற வாழ்க்கை வந்து சாகிறதுக்கு வரைக்கும் கிடையாது, செத்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றது. ஸோ அந்த பாயிண்ட் கிடச்சதுக்கப்புறம் ஒரு ட்ரெய்லர் ஓகே நம்ம என்ன படத்தில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் வந்து கிளியராக தெரிஞ்சுது. ஸோ இப்போ வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தோணுச்சு எனக்கு. ஸோ இதுதான் மெயின். சூப்பர் 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 சூப்பர். ஸோ அப்படியே நம்ம உள்ளே போவோம் சார், நம்மளோட டீமை பார்த்துட்டு அங்கே க்ளோசிங் முடிச்சுங்க. எஸ். ஸோ சப் ஏன்னா அவங்க ஒரு கேமரா எடுத்து வராங்க. மேம் ப்ளீஸ் நம்மளுடைய ஆஃபீஸ்க்குள்ள வந்துடலாமா? எஸ். அவங்களும் ஷூட் பண்ணுறாங்க, நாங்களும் ஷூட் பண்ணுறோம். எது முதல்ல ரிலீஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின் சப்தம் டீமை பிளாக் ஷீப் குடும்பத்திற்கு வரவேற்கிறோம். இதுதான் எங்களோட என்டையர் டீம். இதில் வந்து ஆக்டர்ஸ் இருக்காங்க, டைரக்டர்ஸ் இருக்காங்க, ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபிக்ஷன் ஒரு பக்கம் அண்ட் நான் ஃபிக்ஷன் ஷோ ப்ரொடியூசர்ஸ், சீனியர் ஷோ ப்ரொடியூசர்ஸ், ஹேங்கர்ஸ், இன்டர்ன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அது இல்லாமல் சோஷியல் மீடியா டீம், ஓடிடி டீம், ப்ரொடக்ஷன் டீம், நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், சேல்ஸ், இப்படி எல்லா டீமும் ஒன்றா சேர்ந்து தான் இந்த ஒர்க்கெலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ டிசைன் டீம் அவங்கெல்லாம் அந்த கண்டிப்பாக சப்தம் படத்தை பார்க்க தான் போகிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா மேம் கண்டிப்பா பார்ப்பாங்க. ப்ராமிஸ். மேமோட யூடியூப் சேனல் விலாகா? ஆமா. கெஸ் பண்ண பாத்தீங்க கரெக்ட்டா? தலைக்கு மேல. ஐயோ இல்ல இப்படி சத்தியம் வாங்குறாங்க. பார்க்க மாட்டீங்களா? சத்தியமா பாப்போம். சத்தியமா பாப்போம். நீங்க எல்லாம் எல்லாரும் அது லைன்ல வந்துறாங்க. ஓகே பாப்போன்னு சொல்லி 28ஆம் தேதி லீவ் கேட்பாங்க எங்கள்கிட்ட. ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு டிக்கெட் புக் பண்ணிடலாம். எல்லா டிக்கெட்டும் அவரே புக் பண்ணி கொடுத்துருவாருங்க. சத்தியம் வேற பண்ணிட்டீங்க. சப்தம்னா இவ்வளவு சவுண்டா இருக்கு பாருங்க. எவ்வளவு சவுண்டா இருக்காங்க பாருங்க. ஐயா நல்லா பண்ணீங்க ஐயா. சூப்பர் டட். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த இன்டர்வியூ வந்து 2 வருஷம் 3 வருஷம் ஆயிருக்கு. ஒன்று வந்து அவரோட மொபைலில் இருக்குது ஃபுல் இன்டர்வியூ. அப்பப்போ ஹைலைட்ஸ்லாம் அவர்கிட்ட இருக்குது. இப்போ இங்கே வந்த பொசிஷன் ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருக்குது. சூப்பர் டட். ஸோ யார் முதல்ல ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்றது நம்ம கேமரா நல்ல வேலை 2 கேமரா ஒர்க் ஆகலன்னு நினச்சிட்டு இருந்தேன். வாங்கிட வேண்டியதான். சூப்பர். ஸோ நம்ம சப்தம் படத்தை நம்மளுடைய சோஷியல் மீடியா டீம் வந்து சில கமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்திருக்காங்க. நம்ம ட்ரெய்லர் கீழே இருந்த கமெண்ட்ஸ் அதெல்லாம் அப்படியே படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன ஒரு அருமையான படைப்புகள். ஈரம், வல்லினம், ஆராசினம், குற்றம் 23 இவை அனைத்து படைப்புகளும் அருமையான படைப்புகள். தற்போது வெளியாகி இருக்கும் சப்தம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டைரக்டர் அறிவழகன். ஸோ
இதை வந்து ஒரு ஃபேனாக அவங்க ஃபீல் பண்ணி போடும்போது அதாவது எப்பவுமே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது ஒரு பாயிண்டில். ஸோ அது நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ப்ராப்பரான டைரக்டர். அதாவது ஓவர் ரேட்டட் டைரக்டர் அப்படின்றது தான் நம்ம வாங்கக்கூடாது. ஒரு சக்ஸஸ் கிடைச்சோம், ஆனால் வந்து மோஸ்ட் அண்டர் ரேட்டட்ன்றது ஒரு குவாலிட்டிக்கான ஒரு பாயிண்ட்டாக வந்து அவங்க நீங்கள் எல்லாத்தையும் அணுகிற விதம் அந்த பாசிட்டிவ் இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. பார்க்கும்பொழுது எஸ் அந்த டீமே ஈரம் சப்தம் அடுத்து என்ன நிலமா, ஈரம் சப்தம் அடுத்து என்ன நிலமா அப்படின்னு எடுத்தாங்க. அது பஞ்சபூதங்கள்ல எந்த பூதத்தை எடுக்க போறோன்றது தெரியாது. நிலம் கூட கனெக்ட் ஆகுதுல சார். கரெக்ட், எக்ஸாக்ட். கிட்ட இருக்க ஒன் ஆஃப் தி கான்செப்ட்ஸ். கரெக்ட், எக்ஸாக்ட். எனக்கு ஒரு கெஸ் இருக்குண்ணே. ஹேர் தான் இருக்கும். ஏன் ஆரம்பிக்குதுல ஹேர், காற்று. ஏர்ரா அது ஏர் இல்லை, ஏர். இல்ல ஏர் தான் அது அவங்க சொல்றப்ப ஏர் ஆயிருது. அதுதான். அதுவும் ஏரா தான் வருது. உங்களோட யூனிவர்ஸ்ல உண்மையிலே யூனிவர்ஸ்ல இருக்க விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படிதானே சார்? உங்களோட சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எடுத்தா ஹாரர் சினிமேட்டிக் யூனிவர்ஸ். ஓகே, என்ன ஃப்ரேமிங்டா, எப்பா லுக் லைக் ஹாலிவுட் மூவி அப்படின்னு ஒருத்தர் பண்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கிரெடிட் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்த ஒரு உழைப்பு அப்படின்றது தான். நான் டிஓபி 2 பேரும் சேர்ந்த ஒரு உழைப்பு தான். கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து அது ஒரு ஹாலிவுட் அப்படின்றது மைண்டில் நினைக்கிற ஒரு பாயிண்ட்டு. அது ஆடியன்ஸும் அதை ரெகனைஸ் பண்ணிட்டு சொல்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். அது என்னன்னா ஹாலிவுட் பட்ஜெட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட 10-20 மடங்கு அதிகமாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் ஹாலிவுட் குவாலிட்டி கொண்டு வரது வந்து இவங்க எல்லாரோட கஷ்டம் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம். ஆட்டோக்கு பின்னாடி எழுதிருங்க இதையும். சார் இப்போ நான் லாரிக்கு போயிட்டேன். ஆட்டோல சின்னது எழுத முடியும். இன்னும் கொஞ்ச நாள் பைலட் சொன்னீங்க, நீங்களே பைலட் ஆகாம ஃப்ளைட்ல பாப்பீங்க. ஃப்ளைட் மேல எழுதுவோம் சார். ஃப்ளைட் பின்னாடி எழுத முடியாது, டைல தான் எழுத முடியும். சார் இப்போ கொஞ்சம் ப்ரொமோஷன் சார் ப்ளீஸ் சார். கூட என்ன மாட்டி விட்டு என்ன சார் பண்றது நான்? 0.56 செகண்ட் சார், 56th செகண்ட்ல. இஸ் தட் ஸ்குவிட் கேம் பிஜிஎம்? ஸ்குவிட் கேம் நான் அந்த கமெண்ட்ஸை பார்த்தேன், அதை போய் வெரிஃபை பண்ணல ஒரு பாயிண்ட்ல. இல்ல வெரிஃபை பண்ணலன்னா அப்படியே கண்டிப்பா அதை பார்த்து எடுத்துருக்க மாட்டாங்கன்னு தெரியும். எஸ் ஓகே. இல்லை என்னன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு சாயில் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் ரொம்ப கரெக்டாக கான்சியஸாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஷார்ப்பாக இருக்காங்க ஒரு பாயிண்டில். ஸோ அவங்க கிரிட்டிக்ஸை வந்து நம்ம வந்து சும்மா போய் நம்ம பார்க்கலாம் ஒரு பாயிண்டில். அதுதான் பாயிண்ட் என்னன்றது நம்ம பார்க்கலன்னோ அதுதான். சரிம்மா, குற்றம் 23 கீழே ஒருத்தன் போட்டிருக்கான் சார். 0.29 குளோமோஃபீன் சிட்ரேட் இஸ் யூஸ் டு ஸ்டிமுலேட் ஓவுலேஷன். கான்செப்ட் பயங்கரமாக இருக்கு போல. இவ்வளோ டீட்டெயில்டாக அது சின்ன ட்ரெய்லரில் ஒரு அந்த குற்றம் 23 வரும்போது ஒரு சின்ன ஒரு கிளிச்சஸ் ஷார்ட்ஸ் வரும்போது அதில் சின்ன ஒரு ஷார்ட்டை வந்து கரெக்டாக வந்து டீகோட் பண்ணி அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக சொல்லியிருந்தாங்க. இந்த படம் வந்து இந்த கான்செப்டாக தான் இருக்கும், குழந்தைங்களை பேஸ் பண்ணி ஐவிஎஃப் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது ஒரு பாயிண்ட் கமெண்ட்டை ஒரு டாக்டர் தான் இருப்பார் நினைக்கிறேன் அவர் கமெண்ட் போட்டவர். சூப்பர்ல. டைரக்டர் அறிவலன் has outdone himself in this one. Wait and watch. சூப்பர். எஸ். அடுத்து சார், உங்கள் மூவிஸில் ஸ்க்ரீன் பிளே பர்ஃபெக்டாக இருக்குது, ஹாலிவுட் ஃபீல் கொடுக்குது. உங்கள் நெக்ஸ்ட் படம் பரத் நிவாஸ் வச்சு படம் பண்ணுங்க சார். பரத் நிவாஸ் ஓகே, இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட். ஏன்னா பாய்ஸில் வந்து நான் அசிஸ்டண்ட் இருக்கும்போது 5 பேருமே எனக்கு பயங்கர ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கிடச்சி தான் எனக்கு தமன் அப்படின்றது. ஸோ சித்தார்த் கூட இன்னும் ரேப்பர் இருக்குது, பரத் சேம் பரத் எல்லாரும் கூட ரேப்பர் இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து மகராஜன் படத்தில் வந்து மணிகண்டன் நல்லா பண்ணியிருந்தாரு. அது கூட நான் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நான் வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக இட் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். சூப்பர் சூப்பர் சார். ஆனால் அவர் பேர் மாற்றணுமா சார்? அரத்துன்னு எதுவும் மாற்றணும்? மாத்திரம் ஒன்றே மாற்றிடலாம் எல்லாத்தையும். அடுத்து சரி, நீங்கள் சொன்ன பாயிண்ட் இனிமேல் யோசிக்கிறீங்கல்ல சார்? ஸோ இன்னும் வீல இருக்கவங்களும் நடிப்பாங்க சார் அந்த மாதிரி விக்னேஷ். அது ஒரு எழுத்து தூக்கி ஆல்ரெடி 2 ஏ வச்சிருக்கோம். எப்படி இருந்தாலும் கழிச்சு போட்டு எழுத்து கழிச்சு போட்டு திருப்பி போட்டு. ஆமாண்ணே, எதுக்கு சார் திருப்பி போட்டு கஷ்டப்படணும்? ஆல்ரெடி இருக்குது செடுங்க. 2 இருக்குல்ல, எதுக்கு திருப்பி போட்டு கஷ்டப்படணும்? விக்னேஷ் நல்லா இருக்குல்ல? ஆமாம், உங்களுக்கு ஒரு பேர் கண்டுபிடிக்கிறேன். சூப்பர் சார். ஸோ ஆதி பிரதருக்கான கமெண்ட்ஸ், சில கமெண்ட்ஸ். ஈரம் மூவி அண்ட் மலையே சாங் இன்ட்ரடியூஸ்ட் ஆதி டு மீ. நவ் த டைரக்டர் கம்ஸ் வித் ஆதி அகெயின் வித் அ த்ரில்லர் பார்ட். வாவ் அப்படி சொல்லியிருக்காங்க. சூப்பர். எக்ஸலண்ட் ஆக்டிங் இன் மிருகம். மே யூ ஹாவ் பிளஸ்ட் வித் மோர் ரோல்ஸ் லைக் தட். His voice is superb. It resembles Prithviraj, Dulquer Salman and more. அப்படின்னு சொல்றாங்க. So I would say it sounds like Amitabh Bachchan's voice. Wow. Yeah. சார் ஒரு தடவை சொல்லுங்க சார் கவுன் பனேகா கரோட் பத்தி.
कौन बनेगा करोड़पति अभी आएगा ब्रेक பிரதர் உண்மையிலே அப்படிதான் நீங்க ரேடியோல ட்ரை பண்ணிருக்கீங்களா பிரதர்? உங்க வாய்ஸ் ரேடியோல கேட்டிருக்கீங்க? ஒரு வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஒரு பாட்காஸ்ட் எனக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே. அப்ப இருக்கே நம்ம ஒன்னு வச்சிருக்கோமே பாட்காஸ்ட் பண்ணிடலாம். உண்மையிலே உங்க வாய்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் வேற. அப்படி ஒரு வாய்ஸ், செம வாய்ஸ். லாக்டவுன்ல நான் அதிகமா பார்த்த படம் மரகத நாணயம். இட் வாஸ் ஸ்பெஷல் டு மீ அப்படின்னு ஒருத்தர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது ஒரு சீக்வல் வரப்போகுது. We're going to start shooting, so part 2. Wow! Nice update. Same update. Super. You cannot touch me because I am very dangerous brand. இது ஒரு சரேனோடுல என்னோட டயலாக் இது. அது வந்து இங்கிலீஷ்ல மாத்திருக்காங்க. Oh, okay. So you cannot touch me because I am very dangerous brand. உங்களோட ஒரு போட்டோ கீழே போட்டிருக்காரு ஒருத்தர். அதான் இந்த டயலாக் கேட்டு அந்த டயலாக் மறந்துட்டேன் சார். யூ கேனாட் டச் மீ, ஐம் அ டேஞ்சரஸ் பிராண்ட். என்ன தொடணும்னா ஒரு பிராண்ட் இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி டயலாக் இருக்கும் ஹீரோவோட. அது டிரான்ஸ்லேட் பண்ணி. எஸ். இஸ் சந்திராயன் 2 இஸ் விசிபிள், ப்ளீஸ் இன்ஃபார்ம் இஸ்ரோ தட் இட் ஹஸ் லாஸ்ட் இட்ஸ் கனெக்ஷன். அதுக்கேங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இல்லை உங்களோட இந்த ஃபோட்டோ கீழே போட்டிருக்காங்க. ஓ ஓகே. இது வந்து அந்த சூப்பர் மூன் டே இருந்துச்சுல்ல, மூன் ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு அதுக்குன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் எடுத்து போஸ்ட் பண்ண ஒரு ஃபோட்டோ கலாய்ச்சிருக்காங்க. பேசிக்கலி பார்த்த உடனே சொல்லிடுறாங்க ஃபார் ஷியோர். ஆக்சுவலாக உங்களோட அந்த கல்யாண ஃபோட்டோ கீழே இவங்க, அதாவது அன்றே கணித்தார் மாதிரி நிறைய பேர் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் இன் ஐ நோ டே நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலடா. ஓகே, உங்க பிரதரோட இருக்க ஃபோட்டோ போட்டு when he will come to industry. அவர் இண்டஸ்ட்ரியில் தான் இருக்காருங்க. யாகவரான் நாகாக்க படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இன்னொரு படம் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஆக்சுவலாக ஒரு பேசிக் டைரக்டர். அப்போ நானும் அதையும் ஃப்ரெண்ட்ஸ்னால ஈரமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 30 days ஷூட் போயிடுச்சு ஒரு பாயிண்டில். அப்போ வந்து அவரும் நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பார். ஒரு பாயிண்ட் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இருப்பார். இல்லை அவர் தான் ஸ்மார்ட்டாக இருப்பார். ஆமாம் ஆமாம் வேற சொல்லுங்க. நல்ல நல்ல காமெடி கேளுங்க. அவர் ஸ்பாட்டுக்கு வந்தார் ஒரு பாயிண்டில். ஸ்பாட்டுக்கு வந்தோடனே ஹலோ என்ன சார், சார் இதுதான் இஸ் மை பிரதர் சத்யா அப்படின்னு சொன்னார். முன்னாடியே சொல்லியிருந்தா அவரை காஸ்ட் பண்ணி. ஆமாம் சார், முன்னாடியே உங்களை பார்த்துருந்தா இப்போ நான் காஸ்ட் பண்ணியிருப்பேன். இவர் உடனே சொன்ன நல்ல வேலை அப்படின்னு. நல்ல வேலை முன்னாடி பார்க்க. அவர் படிப்புல மட்டும் இல்லை, அழகுலையும் அவர் தான் வந்து ஒரு மாதிரி. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பெக்ஸ் போட்டதுக்கப்புறம் டக்குன்னு நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்தா தான் சொன்னாங்க, டீசர் பார்த்து. ஆமாம், சூப்பர் சூப்பர் சூப்பர். உங்களோட ஒரு குழந்தை ஃபோட்டோ, நீங்கள் குழந்தையில இருக்க ஃபோட்டோ, அதுக்கு கீழே ஒருத்தர் சொல்லியிருக்காங்க அப்பையிலேருந்து இப்போ வரையும் இந்த கியூட் ஸ்மைலை போட்டு தான் மனசை கொள்ளடிக்கிறான். திட்டுறாங்க சார். கலாயக்கமாக இருந்தது. சரி, என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிளுங்க அது. அப்பா வாங்கி கொடுத்து ரொம்ப அழுது வாங்கின ஒரு சைக்கிள் அது. அழுது வாங்கி சிரிச்சுக்கிட்டே இருக்காப்ல. சாதிச்சிட்டாப்ல. சூப்பர் 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 சூப்பர். லைலா மேம்கான கமெண்ட்ஸ். ஓகே, everyone is talking about Genelia, Nasriya, Rashmika. When it comes to cutest actress, Laila literally tops the list. ஓகே, இப்படி சிரிச்சு என்னை ஏமாத்திட்டாலேடா. 90s kids would know this விவேக் சார் ஜோக். அந்த ஜோக் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இப்படி சிரிச்சு இப்படி கனசுமிட்டி செமல்ல. அதாவது சீரியஸ். ஸோ இன்னும் அப்படியே இருக்காங்களே, கேரக்டர் முதற்கொண்டு எப்படி? சீக்ரெட்ஸ் அப்புறம் சொல்லுங்க எல்லாருக்குமே. கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சீக்ரெட்ஸ். அப்படியே எப்படி இருக்கீங்க? அந்த அந்த சீக்ரெட் சொல்லுங்க. அந்த ஸ்கின் சீக்ரெட் சொல்லிடுங்க. அன்னைக்கு கேட்டாங்க இந்த மாதிரி யாரோ இப்படிதான். நல்ல வேலை உங்களுக்கு சொல்லலாம் அந்த ஆன்சரு. அப்படியே இருக்கீங்களேங்க எப்படிங்க அப்படின்னா, சூடு சூடா மாட்டு சாணி எடுத்து டெய்லி மூஞ்சில பூசிக்கிட்டா அப்படியே இருப்போம் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சி விட்டாங்க இன்னைக்கு. அதான் சொல்றாங்க, சொல்லட்டா அந்த சீக்ரெட் சொல்லட்டா அப்படின்ட்டு. நீங்க அப்படி சொல்லிடாதீங்க, சொன்னா எல்லாம் உண்மையிலே ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணீங்க நாளைக்கு. இல்ல அவர் கீழே இருக்கிறத எடுக்க மாட்டாரு, அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அம்மா வா வா யாரு எவ்வளவு பேரா? ஏன்னா அவங்க சூடு சூடான்னு சொல்லியிருக்காங்க. மேம் அது முடிஞ்சு. எனஃப் எனஃப். நெக்ஸ்ட் கமெண்ட். Okay. I pray this is not like GOAT. Please don't disappoint us with cameo type performance.
அதான் டைரக்டர் பிரச்சனை. கண்டிப்பாக என்னன்னா ஒரு படம்ன்றது த்ரூ அவுட் வந்து படம் ஃபுல்லாக வர்றது ஒரு மனசில் வந்து நம்ம இடம் முடிக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது எத்தனை சீன், அது சில பேர் ஆர்டிஸ்டில் கேட்பாங்க எத்தனை சீன் நான் வரேன் அப்படின்றது. எத்தனை சீனில் வரேன்றது முக்கியம் இல்லை, என்ன சீன்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஒரு பாயிண்டில். ஸோ எந்தளவுக்கு அது ஆழமாக வந்து உள்ளே போகுது அப்படின்றது தான் ஒரு கேரக்டர், அந்த ஆர்டிஸ்ட் வந்து உள்ளே வர்றது ஒரு பாயிண்டில். ஸோ அவங்க பண்ணது வந்து ஸ்மால் போர்ஷனாக இருக்கட்டும், ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்கும் ஒரு பாயிண்டில். அதனால தான் அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, நானும் சூஸ் பண்ணேன். இல்லைனா நம்ம வந்து ஒரு லைலான ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டை போகும்போது என்னோட சின்ன இதுவாக இருக்கட்டும், சின்ன கேரக்டர் பண்ண நாமளும் பண்ண மாட்டோம், நாமளும் போக மாட்டோம், அப்ரோச் பண்ண மாட்டோம், அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஸோ அது ஒரு பேசிக் வந்து நமக்கு ஒரு சென்ஸ் வேணும், ஒரு பேசிக் எத்திக்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஒரு டைரக்டர் போய் அவங்கள போய் அப்ரோச் பண்ணும்போது ஸோ எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி அது கரெக்டான ஒரு ப்ராப்பரான இருக்கும். ஸோ ஷியோராக இது டிசப்பாயின்மெண்ட் கிடையாது, அவங்களோட ரோல் அப்படி தான் இருக்க போகுது. சப்தமில் இதுவரையும் ஹிடனாக தான் வச்சுருக்கீங்க அதை. ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். February 28 முதல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய திரையரங்குகளில் சப்தம் பார்த்து ரசிச்சிருங்க. சூப்பர். இதை நம்ம முடிச்சுட்டு பிஃபோர் யூ லீவ் நமக்கு ஒரு டெலிவரி பாய் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வராரு. சார் இந்த கிஃப்ட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது சார். இந்த ஆஃபீஸுக்கு ஒன்றும் சம்மந்தம் கிடையாது, நீ ஒரு நாள் தான் கூப்பிட்டுருக்கோம், அதை மட்டும் கரெக்டாக பண்ணு. சார் சார் இன்னும் கொஞ்சம் விபூதி பண்ணுங்க சார். நான் அப்பவே பார்த்துட்டேன், அந்த வாட்சுக்காக தான் இவ்வளோ 1500 இல்ல, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் வாட்ச். யோசப்பனி ஆமா, ஷூட்டிங்ல வந்து நடக்கிறது every interview one light goes on. கேமராவோட பேக் நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க, இந்த ஆபீஸ்ல தான் நாங்க நைட்டு பகலா வேலை